ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நான் என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, மைவி3எஸ் எம்டி பழக்கடை வச்சு ரன் பண்ணுற மாதிரி ஒரு சில நண்பர்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தாங்க. அது உண்மையா இல்லை வதந்தியா அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்ப்போம். இவர் உண்மையிலே பழக்கடை தான் வச்சு ரன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு மைவி3க்கு நெருங்கிய ஒரு நண்பர்கிட்ட நம்ம விசாரிக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பழக்கடைலாம் எதுவும் வைக்கல, இவர் வீட்டுக்கு தேவையான பதார்த்தங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க போயிருப்பார் போல். அந்த டைமில் ஒரு சில நண்பர்கள் வந்து வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்களாம். உடனே ஒரு வீடியோ எடுத்தது வந்து அப்படியே டெலீட் பண்ணிட்டாரு. பட் ஃபோட்டோ எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில. அந்த ஃபோட்டோவை தான் யூடியூப்பில் போட்டு வைரல் பண்ணி விட்டாங்க. மற்றபடி ஒரு பழக்கடைலாம் வைக்கல, இவர் எந்த இடத்துலையும் பழக்கடை வைக்கல. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, காந்திபுரத்தில் வச்சுருக்காரு, அவினாசியில் வச்சுருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்லி பொருளே கிளப்பிட்டுருக்காங்க. இவர் எந்த இடத்துலையும் பழக்கடை வைக்கல, இது வதந்தியான நியூஸ் தான் சொல்லிட்டாரு. அப்புறம் இது மாதிரி லேண்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது எப்படிப்பான்னு அதை விசாரிக்கும் போது அது உண்மையான தகவல் தான். அது என்னென்னா பார்த்தீங்கன்னா, இவங்க பூர்வீகம் சொத்து ப்ளஸ் இவங்க இதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் வரத்துக்கு முன்னாடியே வாங்கின சொத்துலாம் இவங்க பேரில் இருந்தது போல். ஸோ இப்போ மைவி3 கேஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த கேஸ்னால் இப்போ இந்த மோசடியால் தான் இந்த லேண்டு வாங்கியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு டவுட் வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அதனால தான் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின லேண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ செப்பரேட் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் சேல்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது உண்மையான நியூஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் மைவி3 வருமா வராதா, மக்கள் எவ்வளோ பேர் இதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க, என்ன தான் ரீசன்னு, இவராலையும் பேச முடியாது, இவர் பேச முடியலன்னு நெக்ஸ்ட்டு அத்தாரிட்டி டைரக்டர் இல்லை போர்டு மெம்பரு டைரக்டர் யாராவது ஒருத்தன் பேசலாம்ல, யாருமே எதுவும் பேச மாட்டாங்களே என்ன இதுன்னு கேட்கும்போது, இல்லை யாராலும் இப்போ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். மைவி3யோட அப்டேட் யாரும் எதுவும் கொடுக்கக்கூடாது, மக்கள் இப்போ கேஸ் கொடுக்க வந்துட்டுருக்காங்க. ஸோ கேஸ் கொடுத்து முடித்து சார்ஜ் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ மைவி3 வருமா வராதான்னு கேட்கும்போது மைவி3 வராது, மைவி3 டொமைன் இவங்க அதனால தான் வாங்காத விட்டாங்க, கேஸ் போயிட்டுருக்கு. சப்போஸ் கேஸு நமக்கு சாதகமாக வரலன்னா மைவி3 நம்மளால் ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால் எதுக்கு நம்ம 12,000 கொடுத்து வாங்கணும், அது நமக்கு வேஸ்ட் ஆஃப் காசுன்னு சொல்லி தான் அந்த ஆப்பை வாங்காத விட்டாங்களாம். இதுதான் அந்த வாங்காததுக்கு ரீசன். சாரி, ஆப் இல்லை, டொமைன் சேல்ஸ் ஆனதுக்கு ரீசன் அதுதான். சில பேர் டொமைன் சேல்ஸ் ஆகியும் நம்பாத, இன்னொரு டொமைன்லாம் சேல்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி அது ஃபேக்கான வெப்சைட்டு அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. பட் நம்ம சொன்னது தான் உண்மை. டொமைன் சேல்ஸ் ஆச்சு, அவருமே அதான் சொன்னார், டொமைன் வாங்காததுக்கு ரீசனாக சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட்டு என்ன தான்ப்பா உங்கள் கதை, எப்படி தான் மக்களுக்கு பதில் சொல்ல போகிறீங்க, மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு கொண்டு இருக்காங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% பீப்புள்ஸ் வந்து கேஸ் கொடுக்க மாட்டேன், மைவி3 வரும்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில எஜுகேஷன் பர்சன்லாம் வந்து கேஸுக்கு மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஆமாம் இல்லை உண்மை தான். கேஸஸ் இப்போ ஃபஸ்ட்டோடு இப்போ 167 யூடபிள்யூ இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுலேருந்து 250 போயிருந்து தான் இப்போ திருப்பியும் 250 வந்து அதிகமாக வந்திருக்கான். கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்ஸு கேசஸ் அவங்க எதிர்பார்த்த அளவு கேசஸ் வந்துச்சுன்னா சார்ஜ் ஷீட்டுக்கு மூவ் பண்ணிவிடுவாங்க. சார்ஜ் ஷீட் மூவ் ஆயிடுச்சுன்னா ட்ரையல் கோர்ட்டில் நடக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனி வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு தான். ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கம்பெனி வரலாலும் மைவி3 எம்டி வந்து வேறு ஒரு ஆப்பை ரெடி பண்ணி லான்ச் பண்ணி டொமைன் வாங்கி புது கம்பெனி ஆரம்பிச்சிடுவாருன்னு சொல்கிறாங்க. அது என்னப்பான்னு கேட்கும்போது, அதை பற்றிலாம் அவங்க இப்போ யோசிக்கவே இல்லை. இப்போதைக்கு அவங்க இந்த கேஸ்லேருந்து வெளியே வரணும், சார்ஜ் ஷீட் போட்டோன்னா நம்ம ட்ரையலுக்கு மூவ் ஆகணும், அதை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. மற்றபடி இந்த அடுத்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது ரன் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. மக்கள் தான் தேவையில்லாத போட்டு யூடியூப்பில் போட்டு தேவையில்லாத மக்களை போட்டு குளறுபடி ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரையல் முடிஞ்சிச்சு, கேஸ் நமக்கு சாதகமாக வரலாம், இப்போ ஃபண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஃபண்டு எப்படின்னு கேட்கும்போது தான், இல்லை அது எல்லாமே கோர்ட்டில் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான். என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, இல்லை இப்போ எத்தனை பேர் கேஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் செப்பரேட் பண்ணி தர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கேசஸ் வந்து இவங்களுக்கு ஃபேவராக முடியுன்ற மாதிரி அவங்களுமே சொல்லலை. அது வந்து அவர் வெளிப்படையாக ஒரு சில விஷயத்த சொல்லலை, அவர் சொல்லதை பார்த்தாலே நமக்கே கொஞ்சம் தெரிய வருது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னார். அதை நம்ம ரொம்ப வெளிப்படையாக பேசினாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே. அதனால் நம்ம வேணாம், பொது வெளியினால நம்ம கொஞ்சம் அந்த விஷயத்தெலாம் தவிர்க்கிறது நல்லது. ஸோ அதனால் யாரும் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப இதை முழு மூச்சோடு இருக்காதிங்க. அடுத்தவங்க வீடியோ போகிறாங்க அது போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க. நம்ம ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரையும் அதான் சொல்கிறோம், கம்பெனி இப்படி தான் போயிட்டுருக்கு, இந்த நோக்கு தான் போயிட்டுருக்குன்னு சொன்னோம். இவருமே அதே தான் சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா இன்னமும் சில பேர் டொமைன் சேல்ஸ் ஆகலை, கம்பெனி வந்துடும், மைவி3 கம்பெனியே வரும் அப்படின்னு சொல்லிலாம் வீடியோ போடுறாங்க, இது பண்ணுறாங்க. அவர் கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு, மைவி3 டொமைன் சேல்ஸ் ஆகிடுச்சு, மைவி3 கம்பெனி வராது,
வேறு கம்பெனி வரத்துக்கு வருமா வராதான்றது வந்து இந்த கேஸை பொறுத்து தான் இருக்குது. கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சார்ஜ் ஷீட் கூடிய விரைவில் போட்டுருவாங்க. கோர்ட்டுக்கு வந்து ட்ரையல் மூவ் ஆகிடும். ட்ரையல் மூவ் ஆகிட்டு இவங்க அப்பீல் பண்ணி வாதாடி அதுக்கப்புறம் தான் ஒரு ரிசல்ட்டு ஜட்ஜி சொல்லுவார். அதுலேருந்து தான் இவங்களுக்கு தெரியும். மற்றபடி இவங்க இப்போதைக்கு பிளாங்காக தான் இருக்காங்க. எந்த ஆப்பு இல்லை, எதுவுமே லான்ச் பண்ணுறத பற்றி எதுவுமே பேசவும் இல்லை, டிஸ்கஸும் இல்லை. இந்த கேஸஸை முடிக்கணும் அப்படி தான் இவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. ஸோ மக்கள் தான் ரொம்ப பேனிக்காக இதாகி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் இன்னொன்று சொன்னார், இந்த மைவித்திரி மக்கள் நான் இவ்வளோ தூரம் நமக்கு சப்போர்ட் பண்ணால் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இவ்வளோ தூரம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒரு 100% ஒரு 70% பீப்புள்ஸ் கிட்ட கேஸ் கொடுக்காத அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த மக்களுக்கு நான் எதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். பட் எதாவது ஒன்று செய்யணும்னா அவர் பர்ஃபெக்டாக அதுலேருந்து வெளியே வந்தால் தான் செய்ய முடியும். அவரை தூக்கி உள்ளே போட்டு மோசடின்னு சொல்லிட்டு எம்எல்ஏன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டாங்கன்னா பண்ண முடியும். அதனால் வந்து இது ரொம்ப ஒரு பிக் கொஷின் மார்க் தான். இது என்ன ஸ்டேஜ் போகும், எப்படி போகும்னு சொல்லிட்டு. இது நம்ம நண்பர்கள் சொன்னனால அந்த தகவலை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதுவுமே நீங்கள் உண்மையாக கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பட் நான் வந்து இது ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. அவர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது கட்டுக்கதையாலாம் கிடையாது. இருக்கிற ஃபேக்ட் அவர் என்கிட்ட சொன்னார். அவர் உண்மையிலே அவர் இந்த கம்பெனியில் உறுப்பினர் தான். ஒரு அமௌண்ட்டை போட்டு நல்ல அமௌண்ட்டை எடுத்திருக்காரு. ஒரு அத்தாரிட்டி மெம்பர், போர்டு மெம்பர் கீழே தான் அவர் ஒர்க் பண்ணார். ஸோ அவர் நமக்கு பழக்கமானதுனால நான் மேபி என்ன சொன்னேன்னா அவர் மூலிமா கூட நான் ஐடிக்கு இந்த மூவ் பண்ணேன். ஸோ அதனால் நம்ம அவர்கிட்ட கேட்கலாமே சொல்லிட்டு கேட்டேன். அவர் என்கிட்ட கேட்டால் இதுமாதிரி நெகட்டிவாலாம் வீடியோ போடாதீங்க, ஏன்னா நீங்கள் நெகட்டிவாலாம் வீடியோ போடல, கரெக்டாக தான் போடுறீங்க, பார்த்து மக்கள் ரொம்ப பீதி ஆகிட போகிறாங்க, கொஞ்சம் ரொம்ப இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஃபேக்டாக உடச்சி விட்றாதீங்க அப்படின்னாரு. நம்ம எதுவும் உடச்சோ இல்லை, இருக்கிற ஃபேக்டை சொல்கிறோம். சில பேர் தீபாவளிக்கு வந்துடும், ஆடிக்கு வந்துடும், அமாவாசைக்கு வந்துடும் சொல்லிட்டு ஊட்டிகிட்ருக்காங்க. அதெல்லாம் எடுத்து நம்பாதீங்க, இதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற ஃபேக்டை எடுத்து சொல்லிகிட்ருக்கோம். அவ்வளோதான். நமக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க, நமக்கு என்ன வருமானம் இருப்பது ஒன்றும் கிடையாது. மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பாங்க, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். மற்றபடி நமக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம். ஸ்டிக்கர் ஸ்டார் ஷீட் போடுவாங்க, அது போத தெரியும். பார்ப்போம். ஒரு வீடியோவில் பாய்.